கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலயும் நம்ம கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கத்தக்கதாக ஒரு சில காரியங்களை வேதத்தின் மூலமாக நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அசாதாரண செயல்கள் செய்த சாதாரண நபர்கள். நம்மளை போல சாதாரண நபர்கள் நிறைய பேர் இந்த வேதாந்தத்தை சொல்லப்பட்டிருக்கு. சில பேருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு, சில பேருக்கு பெயர் இல்லாமலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்க சாதாரண மனிதர்களா இருந்தாலும் அசாதாரணமான காரியங்களை எப்படி செஞ்சாங்க, அதன் மூலமா நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சில வசனங்கள் மூலமாக ஆராய்ந்து பார்ப்போம். ஏசாயா 6:8 ஏசாயா என்ன சொல்றாருன்னா, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி இல்லையா? அவர் செய்த ஊழியங்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மகத்துவமானது. அப்ப இதுக்கு மாறாக நம்ம சில நேரம் யோசிக்கலாம், நம்ம ஐயோ ஏசாயா போலையோ அல்லது தானியேலை போலையோ நாங்க இப்படி பார்க்க விஷன்ஸ் பார்க்க முடியலையே, அதை பண்ண முடியல, நம்ம சில அங்கலாய்க்கிற குணமுடைய ஜனங்கள் தான் நம்ம. நான் நிறைய அங்கலாய்ச்சிருக்கேன். இப்படி இத்தனை தடவை நம்ம ஜோம் பண்ணாலும் அவங்களுக்குலாம் எவ்வளவு விஷன்ஸ் கிடைச்சிருக்கே, நம்மளுக்கு விஷன்ஸ் தினம் கிடைச்சா நல்லா இருக்குமே, பிள்ளைகளை கொடுத்து முன் குறித்தே காரியங்களை சொன்னா நல்லா இருக்குமே அப்படிலாம் யோசிச்சிருக்கோம். ஆனா அது மாத்திரம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரீதியான காரியம் அல்ல. நம்மளுக்கு நம்ம கர்த்தர் கொடுத்திருக்க பலத்துல, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க தேவ ஞானத்துல, நமக்கு தேவன் கொடுத்திருக்க இந்த வேதாந்தத்துல பொக்கிஷத்தை ஆராய்ந்து அறியும்படியான ஸ்லாக்கியத்தினால இதன் மூலமா நம்ம திராணிக்கு தகுந்ததாக நம்ம தேவனுக்கு என்ன செய்யறோம். நம்ம அற்பமாய் மற்றும் முன்பாக எண்ணப்படலாம். ஆனா உலகத்துல பைத்தியமானவங்கதான் கர்த்தர் செய்யறாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தெரிந்து கொள்கிறாராம். அப்படிப்பட்ட லிஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது நம்ம அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். நம்ம சாதாரணமான மக்களாகிய நம்ம கூட என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அது நம்மளுக்கு ஊக்குவிக்கிற ஒரு காரியமா இருக்குது. அப்போ ஊக்குவிக்கிற பாத்திரங்களை நம்ம பார்க்கும்போது நான் முதலாவது தெரிந்து கொண்ட கதாபாத்திரம் யாருனாக்கா 2 ராஜாக்கள். நீங்க கொஞ்சம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்னும் ஆழமா போய் பார்க்கணும்னு யோசிச்சீங்கன்னா குறிச்சி மாத்திரம் வச்சுக்கீங்க, வீட்டுல போய் நீங்க நல்லா அதை வாசிக்கலாம். முதலாவது கதாபாத்திரத்தை பார்க்கணும்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா போய் வாசிங்க. ஆனா 1-15 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா விசேஷமா அதுல 15வது வசனத்துல ஒரு சிறு பெண்ணை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிறு பெண்ணு தான். அந்த சிறு பெண்ணு ஒரு சாதாரண கைதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிறுமி மூலம் தேவன் அசாதாரணமான என்ன செயலை செய்தார்னா அந்த 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இது யார் எதை குறித்து சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, இந்த வாக்கியத்தை தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக நின்று அவர் அந்த 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 சாதாரண கைதி பெண் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சஜஷன் மாதிரி சொல்றா. அவ ஒரு கைதி பெண்ணா இருக்கிறா. ஆனா நாகமான் வீட்டுல போய் பணிபுரிகிற மகளா இருக்கிறா. அவ எலிசா தீர்க்கதரிசியை பத்தி சொல்றா. நாகமானுக்கு இருக்க வியாதியை குறித்து அவ அறிந்திருக்கிறபடியால் அதுக்கு ஒரு விமோச்சனத்தை சொல்றா. இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு ரொம்ப பொறுமையா ரொம்ப தாழ்மையா அவ சொல்றா. தைரியமா வாயத்தை சொல்றா. அப்ப அதுக்கு கீழ்ப்படிஞ்ச பிறகு நாகமான் சொன்ன வாக்கியம் தான் இது. சோ இது யார் சொன்னாக்க நாகமான் சொல்றாரு, இஸ்ரவேல் தேவன் தவிர வேறு தேவன் இல்லைன்னு சொல்றாரு. நாகமான் ஒரு சீரிய நாட்டு படைத்தலைவனா இருந்தாலும் அவனுக்கு உண்மையான தேவன் யாருன்னு தெரியல. ஆனா அப்ப அவனுடைய கண்களை திறக்கிறது ஒரு அசாதாரணமான காரியம். அவன் கண்களை திறக்கிறதுக்காக கர்த்தர் யாரை பயன்படுத்துறாருன்னா ஒரு சாதாரண கைதி சிறுமியை தான் பயன்படுத்துகிறாரு. இந்த சாதாரண கைதி சிறுமி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய அந்த சீரியா நாட்டு படைத்தல் வாயிலிருந்து வரும்படியாக என்ன செஞ்சார், கர்த்தர் கிருபை செய்தாரு. இந்த சிறு பெண் திறப்பின் வாசல் என்று தன்னுடைய நாச்சியாரின் ஆண்டவனுக்காக அவ என்ன செய்யறா, செயல்படுறா. நாகமானுக்காக ரொம்ப அங்கலாய்க்கிற அவங்க மனைவியை பார்த்து அவர் ரொம்ப சோகம் அடைஞ்சு அவர் ரொம்ப துக்கப்பட்டு இதுக்கு என்னதான் விமோச்சனம் சொல்லி அவ என்ன செய்யறா, சமாரியாவில் உள்ள எலிசா தீர்க்கதரிசி பற்றி அவ சொல்றா. இந்த தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி, இவர் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி, இவரால செய்யக்கூடாத அற்புதம் எதுவுமே கிடையாது, ஐயாவை போய் நீங்க பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அங்க போய் பார்த்தா நலமாயிருக்கும்னு சொல்றா. ரொம்ப அன்போட கருசனையோட அவ அதோட ஈடுபட்டு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சொல்றா.
ஏனாதோனான்னு சொல்லவே இல்லை. அப்படி சொல்லும்பொழுது உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்க, போய் தன்னுடைய ஹஸ்பண்ட் தன்னுடைய புருஷன்கிட்ட போய் சொல்றாங்க, நாகமன்ட்ட, இப்படி குஷ்டரோகத்துல நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, நீங்க வேற சீரியா நாட்டு படைத்தலைவனா இருக்கிறீங்களே, இதுல இருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டாமா? நீங்க யோசித்து பாருங்க, நம்ம என்னென்னமோ செஞ்சு பார்த்திருப்பாங்க, எத்தனையோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்த்திருப்பாங்க, அவங்க ஒண்ணும் செய்யாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. எது செஞ்சாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு விடுதலை இல்லையே. இந்த சின்ன பிள்ளை சொல்லுது, அந்த சிறுமி வந்து சொல்றான் நமக்கு, இப்படி போய் பார்த்தா என்ன, அந்த தீர்க்கதரிசி பார்த்தா என்னன்னு சொல்லும்போது அவரும் கீழ்ப்படிஞ்சு என்ன செய்றாரு, போய் பாக்குறாரு. அங்க சில சலசலப்பெல்லாம் உண்டாகுது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் அந்த தீர்க்கதரிசி சொன்னதை, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன செஞ்சாரு, அப்படியே செஞ்சாரு. அப்படியே செய்யும்பொழுது அவருடைய தோல்ல இருந்த அந்த குஷ்டரோகம் நீங்கி சிறு குழந்தை ரோமம் மாதிரி ஆயிடுச்சான். அவருடைய ஸ்கின், அவருடைய வந்து தோல் வந்து சிறு பிள்ளைடைய தோலை போல மாறிடுச்சு. அப்ப அதை பார்த்த உடனே அவர் என்ன செய்யறாரு, அவருடைய கண்கள் திறக்கப்படுது, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. அவருடைய உள்ளத்துல வந்து கொழுந்து விட்டு எரியிற ஒரு அனுபவம் அவருக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, இதோ இஸ்ரவேல் இருக்க தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, முற்றிலுமாக தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. இப்படியாக ஒரு சிறு பெண்ணு மூலமாக தேவன் அசாதாரணமான காரியத்தை செய்ய கூடுமானால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் வந்து ஐயோ எனக்கு செய்ய முடியாது, ஐயோ நான் இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு do we shrug off our shoulders, do we shrug off our responsibility, ஐயோ இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது நம்ம சாக்கு போக்கு சொல்றோமா? ஒரு சில நிமிஷம் நம்ம வந்து வீட்டுக்கு போன பிறகு நம்ம இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம எத்தனையோ வேலை இருக்கும், நம்மளுக்கு உலக பிரகாரமான வேலை தான் இருக்கும், இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. ஆனா கர்த்தர் நம்மளுக்காக ஏதாவது ஒரு தாளந்து கொடுத்திருந்தாருன்னா அந்த தாளந்த தேவனுக்காக நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது தேவன் சாதாரண மனுஷர்களாகிய நம்ம மூலமாக அசாதாரணமான காரியம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த வல்லமையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வல்லமையை பயன்படுத்த நம்ம என்ன செய்யணும், ஒரு அடி எடுத்து வச்சா போதும். கர்த்தருக்காக நம்ம ஒரு அடி எடுத்து வச்சாக்கா தேவன் நம்மளை வல்லமையா உபயோகப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அவர் தயாரா இருக்கிறாரு. நம்ம தயாரா இருக்கிறோமா? இந்த சிறுமை போல நம்மளும் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து அந்த நாகமான் போல ஏதாவது ஒரு கதாபாத்திரம் நம்ம வாழ்க்கையில சந்திக்க நேரிடுமானால் நம்ம சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சிறுவசத்தை சொல்லி அவங்ககிட்ட சொல்லி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. என்கிட்ட வர பேஷன்ஸ் நான் சொல்லுவேன், நான் எப்பவுமே ஜோம் பண்ண செஞ்சுட்டே இருப்பேன். ஆனா நான் சொல்லுவேன், 3ஆவது நாளே சொல்லிடுவேன், சுவிசேஷன் சொல்லிட்டு நான் சொல்லுவேன், நீங்க எல்லா கடவுளையும் நீங்க வணங்கிட்டீங்க, எனக்கு தெரியும், உங்களை மதம் மாத்தல, ஆனா எங்க தேவனை ஏசப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுல வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கும். விதைக்கிறதா நம்ம கடமை, நீர் பாய்ச்சதும் நம்ம கடமை தான். ஆனா விளைச்சேக்கிற தேவனு ரொம்ப ஆச்சரியமா விளை செய்வார். அது போய் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இன்னும் அது என்ன செய்யும், விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்போம். அதனால இந்த சிறு பெண்ணை போல நம்மளும் இன்னைக்கு என்ன செய்யலாம், ஒப்பு கொடுத்தா தேவன் அசாதாரணமான காரியத்தை செய்வார். ரெண்டாவது நம்ம வந்தோம்னாக்கா ஒரு 7 விதவை பத்தி நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 21 அதிகாரம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல 1-4 வசனத்தை நீங்க பார்க்கும்பொழுது அந்த 2வது வசனத்துல ஒரு 7 விதவை வந்து அதுல வந்து 2 காசை போடுகிறத வந்து கண்டு ஏசு என்ன சொல்றாரு, அவர்கள் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து ஜீவனத்துக்கு உண்டாயிருக்கிறது எல்லாம் போட்டு விட்டாள். மற்றவங்க எல்லாம் பரிபூர்ணத்துல போட்டாங்க, மற்றவங்க எல்லாம் மல்டி மில்லியனர்ஸ் ரிச் பீப்புள், அவங்க எல்லாம் தன்னுடைய வசதியில கத்தருக்கு ஒரு காணிக்க போடுறாங்க. ஆனா இவ்வளோ தனக்குரியது எல்லாவற்றையும் போட்டா. அவ வறுமையில இருக்கிறா, ஆனா ஜீவனுக்கு உண்டாயிருக்கிறதையும் போட்டா. அப்படின்னு ஜீவனுக்குரியதுனாக்கா அடுத்த வேளை சாப்பாடு கூட இருக்குதா இல்லையான்னு தெரியல அவ வீட்டுல. அதெல்லாம் அவ யோசிக்காம என்ன செய்யறா, அப்படியே கையில இந்த 2 காசை கொண்டாந்து அப்படியே போட்டுறா. இது வந்து ஒரு அசாதாரணமான செயல். நம்ம யாரும் செய்வோமான்னு தெரியல எனக்கு. நம்மகிட்ட எவ்வளவுதான் காசு இருந்தாலும் அது எண்ணி பார்த்து டைத்துல கரெக்டா 1/10 அப்படி கால்குலேட் பண்ணி கொடுக்குற மக்களும் இன்று உண்டு. டைத்துக்கு மேல கொஞ்சம் கொடுத்தா என்ன, காணிக்கைகள் நம்ம கொடுத்தா என்ன, தேவதாசர்கள் நம்ம தாங்கினா என்ன, தேவ ஊழியத்துக்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் நம்முடைய கையில இருக்கிற அந்த காசை வச்சு நம்ம செலவழிச்சா என்ன, அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த 7 விதவை செஞ்சா 2 காசு தன் ஜீவனுக்கு ஏதுவாந்த கொடுத்தா, உற்சாகமா கொடுத்தா. அவ வந்து தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருந்தா. இப்போ நம்ம வந்து வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, உற்சாகமா கொடுக்கிறதில் தேவன் பிரியமா இருக்கிறாருன்னு இருக்கு. அப்ப இவ உற்சாகமா கொடுக்கும்பொழுது தேவனுக்கு அவ பிரியமான ஒரு செயலை செஞ்சா. இது நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். வசனங்களை குறிச்சு கொள்ளுங்க. மல்கியா 3:10 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாய் இருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம்
பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க முடியும். இந்த இடத்துல இந்த ஆகாரன்ற வார்த்தையை நீங்க எடுத்துக்கங்க, தசம பாகத்தை எடுத்துக்கங்க. அடுத்தது நம்ம போனாக்கா பிரசங்கி 11:1, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், திரும்ப ஆகாரத்தை எடுத்துக்கலாம், தண்ணீரையும் நம்ம எடுத்துக்கலாம். மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் 17:15, தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாமே. இந்த இடத்துல நம்ம தண்ணீர்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஜனங்களும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 1:1 அந்த வார்த்தை தேவனால் இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 6:48 ஜீவ அப்பம் நானே. தேவன் சொல்ற தன்னை குறித்து, ஜீவ அப்பம் நானே. இப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு இதெல்லாம் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய வசனத்தை நம்ம தேடி பார்த்து இணைக்கும் போது அதுல கிடைக்கிற அந்த விடை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம மேல்டாக்கில் அப்படியே வாசிட்டே போயிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு ஓரளவுக்கு புரியும். கொஞ்ச நேரம் அதுக்கு வச்சு நம்ம ஒதுக்கி கொஞ்சம் இன்னும் ஆழமா அதுக்குள்ள போய், இப்ப ரெஃபரன்ஸ் பைபிள் காட்டிலும் நம்மளுக்கு கூகுள் இருக்கு, ChatGPT இருக்கு, நிறைய இருக்கு. அதில் போட்டாக்கா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நிறைய காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். இது நம்ம பார்க்கும்போது என்னன்னாக்கா, ஆகாரம், தசமபாகம், தண்ணீர், ஜனங்கள், வார்த்தை, இதெல்லாம் நம்ம போட்டு பார்க்கும்போது வார்த்தை எதை குறிக்குனாக்கா தேவனை தான் குறிக்குது. அந்த தேவன் என்ன சொல்றாரு, நானே ஜீவாப்பம் நானேன்னு சொல்றாரு. அப்போ தேவன் வார்த்தை எல்லாம் சேர்ந்தாக்கா ஜீவ அப்பமாக மாறுது. அப்போ அந்த ஜீவ அப்பம் நம்ம சொன்னாலே அது என்னது, ஆகாரத்தை தான் குறிக்குது. வார்த்தை என்பது வசனத்தை குறிக்குது. அதனால இந்த ஆகாரம், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இந்த ஆகாரமாகிய வசனம், அவ போட்ட அந்த 2 காசுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். அவ போட்ட அந்த 2 காசு என்ன எண்ணத்தோடு போட்டான்னு தெரியாது. ஆனா நிச்சயமாகவே தேவாலயத்தில் 2 காசை போடும் பொழுது அது எங்க மக்களுக்கு வசனம் வேண்டியது இருக்குதோ அந்த இடத்துக்கு செலவழிக்கப்படுறதா முக்கால்வாசி அதுக்காக உபயோகப்படுத்துறாங்க காணிக்க, இல்லையா? நம்ம ஒரு மீட்டிங் போறதுக்காகவோ, இல்லாட்டி சிறுவர் கூட்டம் நடத்துறதுக்காகவோ, இல்லாட்டி நம்ம வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போறதுக்காகவோ எல்லாத்துக்குமே நம்ம உபயோகப்படுத்துறது கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற அந்த காணிக்க. அப்போ சபை சம்பந்தப்பட்ட காரியங்கள், சபைக்குள்ளாக நடக்கிற காரியங்களுக்கு அதை நம்ம உபயோகப்படுத்துறோம். அப்போ அவர் 2 காசை போடுறா. அந்த 2 காசு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா, அது ஆகாரம் எடுத்துக்கலாம். தண்ணீர் மேல போடுறா. தண்ணீர்னா என்ன நான் சொன்னா, வெளிப்பட்ட விசேஷம் அழகா சொல்லுது. தண்ணீர்னாக்கா அது ஜாதியை குறிக்குது, ஜன கூட்டங்களை குறிக்குது, பாஷக்காரரை குறிக்குது. அப்போ அவ போடுற அந்த ஆகாரம், அந்த காசு ஆகாரமா மாறுது. அந்த ஆகாரத்தை என்ன செய்யறாங்க, தண்ணீர் மேல போடுறாங்க, அதாவது ஜனங்கள் மேல போடுறாங்க. அப்படி போடும் பொழுது அது அநேக நாட்களுக்கு பிறகு அதோட பலனை காண்பாய்ன்னு சொல்லி பிரசங்கில பாக்குறோம். இந்த ஆகாரம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் திரும்ப சொல்றேன், ஜீவ அப்பம் நானே சொல்லி அவர் யோவான்ல சொல்லிட்டாரு. அப்ப இந்த விதவை போட்ட இந்த 2 காசு, அந்த 2 காசு நம்ம ஆகாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். அது வசனமாகவும் மாறலாம், இல்லாட்டி உண்மையான ஆகாரமாகவும் மாறலாம். அந்த 2 காசு அவ விதைக்கிறாங்க, காணிக்க பையில கொண்டு போடுறா. யாருக்குமே தெரியாம கொண்டு போடுறா, கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். 2 காசை போடுறா, தனக்குள்ளதே போட்டா. அப்ப அந்த விதைச்ச அந்த 2 காசு ஜனங்களுக்கு தண்ணீர் மேல போடும்போது ஜனங்களுக்கு அது போகுது. ஜனங்களுக்கு போகும்போது அங்க வசனம் அவங்களுக்கு வியாக்கியானம் பண்ணப்படுது, வசனங்கள் அவங்க வாழ்க்கையில விதைக்கப்படுது. அப்ப ஜனங்களுக்கு அந்த வசனங்கள் விதைக்கப்படும் போது அவங்க கடைசி என்ன கண்டடைறாங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்றாங்க. அந்த ரட்சிப்பு என்ற பலன் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப நம்ம யோசிக்கலாம், 1 காசு 2 காசுலாம் போட்டா அதுக்கு என்ன பிரயோஜனம் இல்ல. 2 காசு விதைத்த அந்த விதவை என்ன செய்யறா, நிஜமாவே வசனத்தை விதைக்கிறா. அந்த வசனமாகிய ஆகாரத்தை தண்ணீர் மேல போடும்பொழுது, ஜனங்கள் மேல போடும்பொழுது அவங்க கண்டடைறது என்னது, ரட்சிப்பை கண்டடைறாங்க. அப்போ நம்ம சபைக்கு போகும்பொழுது, நம்ம காணிக்க போடும்பொழுது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இது ஒரு சாதாரணமான ஒரு விதவை, சாதாரணமான 2 காசு நம்ம நினைக்கலாம். ஆனா அதை உள்ளுக்குள்ள போடும்போது அது எவ்வளவு பழகி பெருகும்படியாக வசனங்கள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்றோம். அந்த 2 காசு அந்த ஆகாரத்தை அவ தண்ணீராகிய ஜனங்கள் மேல போடும்பொழுது அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை நம்ம காணும்படியாக கர்த்தர் செய்யறாரு. அந்த 2 காசாகிய ஆகாரத்தை, அந்த வசனத்தை அவர் உபயோகப்படுத்துறாரு. அது ஒரு அசாதாரணமான செயல், சாதாரணமான செயலே இல்லை. தனக்கு அடுத்த வேளை சாப்பாடு இருக்குமா இருக்காதா,
ஆகாரம் கிடைக்குமா கிடைக்காதா, தண்ணீர் கிடைக்குமா கிடைக்காதா, போஜனம் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா, விதவையா இருக்கிறாளே அவ மட்டும் தான் பிரெட் வினர், அவ தான் வீட்டுல வந்து காசு சம்பாதிச்சு வீட்டுல கொண்டு வந்து கொடுத்து எல்லா காரியத்தையும் பார்க்கறது அவளுடைய பொறுப்பு தான். ஆனா அவ என்ன செஞ்சா, அசாதாரணமான செயலை செஞ்சா. ஆனா அந்த விதவை சாதாரணமான விதவை. அப்போ அவளால ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்ய முடியும் என்றால் நம்மளால செய்ய முடியாதா? கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். அழிந்து போற ஜனக்கூட்டங்களை பார்த்து நம்மளுக்கு மனம் கசந்து அழுகிற ஒரு கிருபை நம்மகிட்ட இருக்குமானால், முழங்கால் படிட்டு அவங்களுக்காக அழுது ஜெபிக்கிற அந்த பாரம் நம்மளுக்கு இருக்குமானால், நம்ம கிட்ட எல்லா புதையிலும் புதைச்சி 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 வைக்க மாட்டோம். நம்ம கைகள்ல இருக்கிறத விரித்து கொடுப்போம். நம்ம விரிவாய் கைகளை திறந்து கொடுப்போம். திறந்து கொடுக்கும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அது ஏதுவா இருக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு விதவை 2 காசு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஏதுவாக இருப்பாள். ஆனால் நம்மளும் நம்மளை மாற்றிக்கொண்டு நம்ம இருக்கிற இடத்துலயோ இல்லாத எங்கேயாவது போயோ ஒரு ஊழியத்தை செய்து அநேக ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஆயத்தப்படுத்தணும், நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அப்ப இப்படிப்பட்ட விதவை மூலமா நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்னது, அசாதாரணமான காரியங்களை செய்யறதுக்கு நம்மளால முடியும், நம்ம சாதாரணமான மக்களா இருந்தாலும். இப்போ முதல்ல நம்ம வந்து அந்த சீரியா நாட்டுல உள்ள சிறு பெண்ணை பார்த்தோம். 2வது வந்து நம்ம பார்த்தது 2 காசு போட்ட விதவையை பார்த்தோம். இப்ப 3வது நபர் நான் யார் எடுத்துக்கொண்டேனாக்கா ரோதை. ரோதையை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரோதை அசாதாரணமான காரியத்தை தான் அவ செய்யறதுக்கு முற்பட்டா, அவ கண்களால பார்த்தா, மற்றவங்களுக்கு அறிவித்தா. அசாதாரணமான காரியம். ஆனா அவ வந்து ஒரு சாதாரணமான பெண்ணு தான். அவ ரொம்ப சாதாரண பெண்ணு தான். அவ வந்து மார்க் எனப்பட்டவருடைய தாய் வீட்டுல, மரியாள் வீட்டுல அவ வந்து ஒரு பணிவிடை பெண்ணாக தான் இருந்தா. அப்போ ஒரு தடவை வந்து பேதுரு வந்து சிறைச்சாலையில வந்து ஏரோது ராஜா காவல்ல போட்டாரு. அவர் காவல்ல போட்டாரு. பேதுரு உள்ளுக்குள்ள இருக்கிறாரு, பாட்டு பாடிட்டு இருக்காரு, ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேதுரு வந்து சிறைச்சாலையில அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. ஆனா பேதுருவை வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க சபை மக்கள்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க? மார்க்குடைய வீட்டுல, அந்த மரியாள் அவங்க அம்மாவுடைய வீட்டுல ஜெபிக்கிறாங்க. ஒரு கூட்டமா எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க, ஒரு மனதோடு ஜெபிக்கிறாங்க, வாஞ்சியோடு ஜெபிக்கிறாங்க, விடாப்பிடியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும் ஜெபிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு மகள் தான் ரோதை. அசாதாரணமான ஒரு பாத்திரம். அந்த ரோதை அங்க இருந்தாங்க. அவளும் ஜெபித்தா அவங்க கூட சேர்ந்து. அவ என்ன செஞ்சா, அவங்களுக்கு எல்லாருக்கும் உதவியும் செஞ்சுட்டு இருந்தா. அவங்க வந்து ஒரு உதவி செய்யற ஒரு மகளாக தான் இருந்தா. கூடி சேர்ந்து இப்படி ஜெபிக்கும்பொழுது அந்த சிறைச்சாலையில ஒரு அற்புதம் நடக்குது. இவங்கெல்லாம் இங்க கூடி சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, பாடல் பாடுறாங்க, வசனங்களை சொல்றாங்க, உத்தரவோடு பேசிக்கொண்டு எப்படி ஜெபிக்கலாம்லாம் சொல்லி பல விதங்கள்ல அவங்க ஜெபித்து தங்களுடைய ஜெபங்களை சுகந்த தூப வர்க்கமா என்ன செய்யறாங்க, தேவனுடைய கலசத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல அங்க அந்த சிறைச்சாலையில ஒரு அற்புதம் நடக்குது. இவங்க பண்ண ஜெபம் பரலோகத்தை அசைச்சுது, பரலோகத்தின் அஸ்திபாரத்தை அசைச்சுது, தேவனுடைய கரத்தை அசைச்சுது. தேவ தூதர்கள் இறங்குனாங்க. தேவ தூதன் போய் அங்க அந்த சிறைச்சாலையில ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அவர் இறங்கி போய் பேதுருவை விடுவிக்கிறாரு. அப்போ இவங்க பண்ண ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபம் கேட்கப்பட்டது நிமித்தமாக பேதுரு அங்க விடுதலையோட வெளியில வராரு. பேதுரு வெளியே வந்துட்டு என்ன செய்யறாரு, ரோட்டெல்லாம் போயிட்டு கடைசியில மார்க் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டின உடனே என்ன செஞ்சாங்க, இவங்க எல்லாம் உள்ள ஜெபம் பண்ணிருக்காங்க, ரொம்ப சீரியஸா ஜெபம் பண்ணிருக்காங்க. ஜெபம் பண்றாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன அவிசுவாசம், வருவானா வரமாட்டானா, கதவை தட்டுறது யாருன்னு ஓடி போய் பார்க்கணுன்ற எண்ணம் கூட யாருக்குமே அங்க இல்லை. ஆனா ரோதை ஓடி போய் பார்க்கறா. ஓடி போய் பார்த்தோன்னா அவ பிரமிச்சு போய் நிக்கிறா. ரொம்ப பிரமித்து போய் நின்றுட்டு, பேதுவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஜெபிக்கிற எல்லாரையும் தட்டி சத்தம் போட்டு கூப்பிட்டு அவன் அறிவிக்கிறா, பேதுரு வந்துட்டாரு, நம்ம ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னு சொல்றான். அவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி தாங்க முடியல. உண்மையான்னு பார்க்க எல்லாரும் போய் பாக்குறாங்க. ஆமா, பேதுரு அங்க நிக்கிறாரு. அப்போ சிறைச்சாலையில இருக்கிற ஒரு பேதுருவுக்கு ஒரு கூட்டம் மக்களோடு சேர்ந்து ஒரு உதவி செய்யற ஒரு பணியுடைய பெண்ணு ஜெபிக்கும் பொழுது, சாதாரணமான அந்த பெண்ணு ஜெபிக்கும் பொழுது அசாதாரணமான காரியம் நடந்துச்சு. பேதுரு விடுதலை ஆக்கப்பட்டாரு. இன்னைக்கு நம்ம கரங்கள்ல வேதாகம் இருக்குது. இன்னைக்கு நம்ம கரங்கள்ல நேரம் இருக்குது. நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி சிறைச்சாலாகிய பாவத்துல அடைக்கப்பட்டு இருக்கிற நபர்களுக்காக நம்ம நேரம் எடுத்து ஜெபிக்கிறோம்.
நம்ம முழங்கால் படிட்டோன்னு நம்முடைய லிஸ்ட் அப்படியே போகும். நம்ம துதிக்கிறோம், வாசத்தை வாசிக்கிறோம், இல்லைன்னா சொல்ல. ஆனா நிச்சயமாகவே நிறைய தடவை நம்ம லிஸ்ட் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக தான் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி பார்த்து யோபு செய்தது போல, யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்தான். அப்பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாறிட்டு நம்ம பார்க்குற மாதிரி கொஞ்சம் நம்முடைய ஜெபத்தை மாற்றி நம்ம என்ன செய்வோம், பேதுருவை போல எப்படி ஒரு சிறைச்சாலை இருந்தாரோ அதே மாதிரி பாவத்தில் குடிப்பழக்கத்துக்கும் சிகரெட் பிடிக்கிறதுக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமைப்பட்டிருக்க வாலிபர்களுக்கு அவங்க அந்த பாவமாகிய சிறைச்சாலையில அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. அவங்களை மீட்கிறது யார் போவா என் காரியத்துக்காக? இதோ போகிறேன் நான் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு. அவர் பெரிய தீர்க்கதரிசி. ஆனா நம்ம சின்னவங்களா இருந்தா கூட அசாதாரணமான காரியத்துக்கு செய்ய நான் போறேன் ஏசப்பா, நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா, நான் திறப்புல நிக்கிறேன் ஏசப்பா, நான் முழங்கால நிக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? அதிகாலை இருட்டோடு எந்திரிச்சு அவர் ஜெபித்தாரு, நள்ளிரவுல போய் ஜெபித்தாரு, ராம் முழுவதும் ஜெபித்தாரு, அதிகாலையும் ஜெபித்தாரு. ஏசப்பா பண்ணாத ஜெபமே கிடையாது. நம்மளுக்கு ரோல் மாடலே ஏசப்பா தான். அப்ப நம்மளும் இப்படிப்பட்ட ஜெப கூட்டங்களை சேர்ந்து கூட்டமா ஜெபிக்கிறதுக்கு யார் பாவ கட்டுகள்ல இருக்காங்களோ அந்த கட்டுகள் அவிழ்ந்து போக்கத்தற்காக நாம நம்முடைய ஜெப நேரத்தை ஒதுக்குவோமானா நிச்சயமாகவே பெரிய காரியம் நம்ம பார்ப்போம். அந்த பெரிய காரியங்கள் வந்து எப்படி இருக்கும்னாக்கா அசாதாரணமான காரியமா இருக்கும். அது சாதாரணமான காரியமாவே இருக்காது. ஏதோ போனாரு, சிறைச்சாலைக்கு போனாரு, அப்படியே கடந்தாரு, அப்படியே வந்துட்டாரு, அப்படி இல்லை. தேவன் சில நேரம் அவர்கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அல்ல 2 பேர் 3 பேர் சேர்ந்த நாமத்துல எதை கேட்க தருதுன்னு சொன்ன நல்ல தகப்ப என்ன செய்யறாரு, அந்த குடும்பத்துல சபையெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை கேட்டு அதுல அந்த சிறுமி அவ்வளவு அந்த ரோதை இருந்து ஜெபிக்கும் பொழுது அப்படி வாஞ்சிய பாக்குறாரு கடவுள், அப்படி உள்ளத்தை பாக்குறாரு. இங்க வந்து பணிவிட தானே செய்வேன்டா, அவன் பாட்டுக்கு பணி செஞ்சு போய் தூங்கி இருக்கலாமே. ஆனா எதுக்கு அந்த ஜெப கூட்டத்துல போய் சேரும்? அவ்வளவு ஒருத்தியா ஜெப கூட்டத்துல போய் மனபாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவ கண்குள்ள தான் ஃபர்ஸ்ட் அந்த அற்புதத்தை கத்தர் காமிச்சாரு. பேதுரு ஃபர்ஸ்ட் அவ கண்குள்ள தான் பட்டான். அது மாதிரி நாம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம இருக்கிற பகுதியில எந்த பகுதியா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், செங்கல்பட்டா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், அந்த பகுதியில உள்ள வாலிப தம்பிமார்கள், இப்போ இந்த காலத்துல வாலிப தங்கச்சிமார்கள் கூட அசிங்கமான பழக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்படி பழக்கத்துல இருந்து விடுதலை பெறும்படியாக, அந்த சிறையிருப்புல இருந்து விடுதலை பெறும்படியாக நம்ம நேரத்தை நம்ம ஒதுக்குவோமானால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அசாதாரணமான காரியமாகிய அவங்களையும் விடுவிப்பாரு. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பையும் அவர் விடுதலையாக்குவாரு. நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய விடுதலை தருவாரு. அப்ப நம்ம சற்று யோசிச்சு பார்ப்போம், ரோதையை போல நம்ம இருக்கிறோமா? ரோதையை போல நம்மளும் ஒரு சாதாரண காரியத்தை செஞ்சாலும், சாதாரண ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும், சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சாலும், எந்த பணி புரிந்தாலும் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு அசாதாரணமான காரியங்களை பார்க்கும்படியாக ஜெப நேரத்தை ஒதுக்குறோமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். 4வது கதாபாத்திரமாக நான் தெரிந்து கொண்டது வந்து ஏபெத் மெலெக். அவர் வந்து ஒரு எத்தியோப்பியன் தான். இவரை பத்தி நம்ம வந்து எரேமியா 38 நல்லா பார்க்கலாம், 38-39 பார்க்கலாம். அதுல வந்து நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சில வசனங்கள் மாத்திரம் அங்கேயும் வாசிக்கிறேன். அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவல்சாலை முற்றத்தில் இருக்கிற துறவிலே போட்டார்கள். எரேமியா அமிழ்ந்தான். ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய, அவன் இஸ்ரவேலன் அல்ல, எத்தியோப்பியனாகிய ஏபோத் மெலெக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். அவன் கேள்விப்படுறான், அவ்வளவுதான். இப்படி போய் எரேமியா தீர்க்கதரிசி தூக்கி போட்டாங்க துறவுல அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறான். கேள்விப்பட்டவன் அவன் உள்ளுக்குள்ள மனசு கேட்கவே இல்லை. அப்படி வந்து அவன் துக்கப்படுறான், அப்படி வந்து அவன் கஷ்டப்படுறான். அவன் மௌனமா இருக்கல, மற்றவங்க எல்லாம் மௌனமா இருக்கிறாங்க தூக்கி போட்டு, அந்த இஸ்ரேல் மக்கள் கூட மௌனமா இருக்கிறாங்க. ஆனா இவன் வந்து மௌனமா இருக்கல. இவன் ஒரு எத்தியோப்பியன். அவன் என்ன செய்யறான், ராஜாவாக என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையா இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டின்னா சாவான், நீ நகரத்திலே அப்பம் இல்லை அப்படின்னு சொல்றான். போய் ராஜாட்ட போய் கெஞ்சி மன்றாடுறான். எரேமியா தீர்க்கதரிசி தூக்கி போட்டாங்களே, இவங்க அபத்தமான செயலை செஞ்சுட்டாங்களே, தப்பான செயலை செஞ்சுட்டாங்களே, அவன் தண்ணீர் கிடையாதே, அப்பம் கிடையாதே, அவன் செத்துருவானே அப்படின்னு சொல்லி மன்றாடுறான். சாதாரணமான ஒரு மனுஷன், சாதாரணமான ஒரு எத்தியோப்பியன், சாதாரணமான ஒரு மனுஷன் ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிறான். அவனுக்கு என்ன வந்துச்சு, யாரை எங்க தூக்கி போட்டா நமக்கு என்ன அப்படின்னு அவன் பாட்டுக்கு அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தானா? இல்ல 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 இல்ல.
அது கேள்விப்பட்ட உடனே மனம் கசந்து மனமுடைந்து ராஜாவிட்ட போய் கெஞ்சி கேட்கிறான். அவனுக்கு அப்பமும் இல்ல, அவன் பட்டினிலே செத்துருவான், நீங்க இந்த இடத்துல இருந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஏபோத் மேலைக்கு வந்து ராஜாட்ட போய் கேட்கிறாரு. அப்போ ராஜா என்ன செய்யறாரு, ஏபோத் மேலைக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்துல இருந்து 30 மனுஷரை உன்னுடைய கூட்டி கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகிறதுக்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கி விடு என்று கட்டளையிட்டான். ராஜா கட்டளையிட்டா மற்றவங்களால வாயை திறக்க முடியாது. அவன் கட்டளை மாத்திரம் இல்ல, அவன் கேட்ட விண்ணப்பத்துக்கு செவிச்சாச்சாரு. அது என்னன்னு யோசித்து பார்த்தாரு. ஆழமா அவருக்கு உணர முடிஞ்சது. அது மாத்திரம் இவன் தனியா செயல்பட முடியாது, எப்படி எரேமியா அந்த துறவுல இருந்து எடுக்க முடியும். 30 பேரை அவனுக்கு உதவி செய்யறதுக்காக அனுப்புறாரு. அப்போ இந்த ஏபோத் மேலைக்கு வந்து 30 பேரை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அங்க போய் அந்த எரேமியா தீர்க்கதரிசி எப்படியோ வெளியில கொண்டு வந்துடுறாங்க. எரேமியா வந்து காவற்சாலையின் முற்றத்துல வந்து உட்காந்துடுறான். அப்போ இதை வந்து கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கர்த்தர் வந்து நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கவனமா பார்ப்பாரு. நம்ம இருக்கிற ஜெபத்தை கவனமா கேட்பாரு. நம்ம செய்கிற செயல்களை வந்து கவனமா செஞ்சுக்காரு, அந்த கண்ணோக்கமா இருக்கிறாரு. அப்ப இந்த 39வது அதிகாரத்துல வரும்பொழுது அங்க சில வசனங்கள் நீங்க பார்க்கும்பொழுது இந்த 16 வசனத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா கர்த்தர் சொல்றாரு, நீ போய் எத்தியோப்பியனாகிய ஏபோத் மேலைக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மைக்காக அல்ல தீமையாகவே வர பண்ணுவேன், அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். ஏபோத் மேலைக்கு தப்புவிப்பாராம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுற மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. ஏன்னா மற்றவங்களாம் ரொம்ப அப்படியே கோவத்துல இருக்கிறாங்க, நம்ம அமைதியா இருக்கும். இவனுக்கு என்ன வந்துச்சு, இவன் போய் கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு இவன் நல்ல பேர் வாங்குறான், அந்த இறைமையத்துக்கு வெளில விட்டுட்டானு. உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன்னு சொல்லி கர்த்தர் செய்யறாரு, வார்த்தையை அனுப்புறாரு. அந்த எரேமியா தீர்க்கதரிசிய எரேமியா புஸ்தகத்துல 38, 39 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்ப சாதாரணமான இந்த ஏபோத் மேலைக்கு வந்து அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்யறதுக்கு அவனுடைய உள்ளத்துல கிரியை செய்தார். அவன் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அவனால. ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சும்மாவே இருக்க முடியல. அவன் கை காலம் சும்மா உட்காந்துட்டு தூங்குறதுக்கெல்லாம் முடியல அவனால. சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க முடியல. அவன் போறான், தைரியமா எழும்புறான். மற்றவங்கலாம் அமைதியில இருந்தாலும் பரவாயில்ல, நான் எழும்புவேன், நான் ராஜா கிட்ட போவேன், நான் கேட்பேன், கேட்டு அந்த எரேமியா தீர்க்கதரிசி விடுவிப்பேன்னு சொல்லி அவர் கண்கள்ல தயவு கிடைச்சது. அவனுக்கு உதவி செய்யறதுக்கு 30 பேர் அனுப்புறாரு. அந்த 30 பேரையும் கூட்டிட்டு என்ன செய்யறான், அங்க நேர போய் எரேமியா தீர்க்கதரிசி அவன் செய்யறான், விடுவிக்கிறான். விடுவிக்கும் போது கூட அவனுக்கு கொஞ்சம் பயம் இருந்திருக்கும், இவங்களாம் நம்மள என்ன செய்வாங்கன்னு. ஆனா அதுக்கும் கர்த்தர் செய்யறாரு, அவனுக்கு உதவி பெற. இப்போ துறவுல இருந்து போட்டு அந்த எரேமியா தீர்க்கதரிசி அவங்க என்ன செய்யறாங்க, தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டு எரேமியா வந்து அந்த இடத்துல இருந்து அவனை வந்து ஒரு ஒரு எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் எரேமியா மூலமா நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த காரியங்கள் நிறைவேறும்படியாக ஒரு நல்ல பாத்திரமாக அவர் விளங்கணும்னு சொல்லி அந்த ஆதங்கத்தோட போய் இந்த ஏபோத் மேலைக்கு என்ன செய்யறாரு, செயல்படுறாரு. சாதாரணமான ஒரு எத்தியோப்பியன் அசாதாரணமான காரியத்தை செய்தார். நம்ம சாதாரணமான மனுஷர்கள் தான். இவர் அப்படி செய்யக்கூடுமானால் நம்மளால செய்ய முடியாதா? நம்மளும் செய்ய முடியுமே. நம்ம கண்ணு முன்னால மற்றவங்களை குற்றப்படுத்தி அவங்கள வீணான படி சுமக்கும் பொழுது நம்ம சும்மா இருக்கிறோமா? அதை பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி இருக்கிறோமா? அதை கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருக்கிறோமா? இன்னாட்ட போய் சொன்னா அந்த ஆளுக்கு விடுதலை கிடைக்கும், இன்னாட்ட போய் சொன்னா இந்த ஆள் அவருக்கு வந்து உதவி செய்வாருன்னு தெரிஞ்சோம் நமக்கு சில காரியங்களை செய்யறதே இல்லை. நன்மை செய்ய திராணிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், நன்மை செய்யாம இருக்கிறோம். நம்ம நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும். அப்பதான் அசாதாரணமான காரியத்தை சாதாரணமான மனிதராகிய நம்ம மூலமா தேவன் கண்டிப்பாக செய்வார். நாம சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னாக்கா அசாதாரணமான காரியம் செய்யவே முடியாது. நாளைக்கு நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா என்ன செய்வோம் அப்படின்னு யோசித்து நம்ம செயல்படும் பொழுது நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். யூத குலத்தை அழிக்கும்படியாக திட்டமிடும் பொழுது எஸ்தர் ராஜாக்கு எவ்வளவு வேகமா செயல்பட்டாலும் அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளும் செயல்பட அழைக்கப்படுறோம். நம்ம சும்மா இருக்கிறதுக்காக அழைக்கப்படல. தேவனோட படைத்தது ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்காரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து நம்ம அவருடைய கட்டளையின்படி செய்யறதுக்கு அவருடைய மனசுக்கு ஏற்ற விதமாக பிரீதியான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது தேவன் நமக்கு நிச்சயமாக உதவியும் செய்வாரு. அதே சமயத்துல நம்மளை வல்லடிக்கு நம்மளை பாதுகாக்கவும் செய்வார். அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம்.
இந்த எரேமியா போய் நீங்க 38, 39 அதிகாரத்தை வீட்டுல போய் பாருங்க. கடைசி ஒரு நபரை நான் சேர்ந்து கொண்டேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் தான். ஏசாமியுடைய சீஷர்ல ஒருத்தர். ஏசாமிக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் பேர் அந்திரேயா. அந்திரேயோட கூட பிறந்த சகோதரன் தான் பேதுரு. அந்திரேயா அந்த 12 பேர்ல ரொம்ப சாதாரண மனுஷன். எங்கேயுமே அவருடைய பேர் நீங்க பார்க்க முடியாது. எங்கேயுமே இந்த பேதுரு மாதிரி மறுதளிச்சா அது செஞ்சாலாம் நம்ம பார்க்க முடியாது. யூதாஸ் காரியத்தை மாதிரி காட்டி கொட்டான்னு சொல்ல முடியாது. ஏசு மார்ந்து சாஞ்ச யோவான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட லிஸ்ட்லயே அவர் கிடையாது. ஆனா அந்த அந்திரேயா தனிமையில யாருக்கு முன்பாகவும் அலட்டி கொள்ளாம செய்த சில செயல்கள் அசாதாரணமான செயல்கள். அவர் சாதாரண மீனவர் தான். தேவன் அவனை தெரிந்து கொண்டார். தேவன் அவனை தெரிந்து கொண்ட பிறகு அவன் மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தேவனுக்கு பின்னால போறான். ஏசப்பா எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் போறாரு. அவரும் மனுஷத்தை பிடிக்கிறத ஆக்குவேன்னு சொல்லி சொன்னனால அவர் போறாரு. அவருடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்கிறாரு. அந்திரேயா அதிகமாக தேவனுக்கு மறைவிடங்கள்ல அதிகமாக ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப இந்த அந்திரேயா பத்தி நம்ம பார்க்கும்பொழுது யோவான் 1:40-42 பார்க்கும்பொழுது அவர் முதல்ல ஏசாமி பின்பற்றதுக்காக துணிகிறாரு. துணிஞ்சு இறங்கிடுறாரு. என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் மீன் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் போறேன், நான் ஏசப்பாவை பின்பற்றுறேன் அப்படின்னு போறாரு. போய் அந்த அன்பு ருசி பார்த்த பிறகு, போய் அந்த ஊழியத்துல ஈடுபட்ட பிறகு உடனே என்ன செய்யறாரு, பேதுருவையும் கூட்டிட்டு போறாரு. அதான் அவர் முதல்ல செய்த செயல். தன்னுடைய சொந்த சகோதரனாகிய பேதுரு கூட்டிட்டு போறாரு. பேதுரு ஒரு பெரிய சீசனா மாறினாரு. ஆனா அதுக்கு காரணம் யாரு? அந்திரேயா தான். அவனுடைய சொந்த சகோதரன் தான் காரணம். அப்போ பேதுரு மூலமாக நம்ம வாசிக்கிறோம், ஏசாமி மேல எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பேதுரு மூலமா ரட்சிக்கப்பட்ட அநேக 1000 ஆத்துமாக்கள், எத்தனையோ பேருக்கு பேதுரு மூலமாக மிராக்குலஸ் ஹீலிங், அற்புதமான சுகம்லாம் கிடைச்சது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேதுருடைய சகோதரன் தான் அந்த அந்திரேயா. இந்த அந்திரேயா தான் முதல் பேதுரு ஏசாமிக்கு அறிமுகப்படுத்துறாரு. 2வது யோவான் 6:8-9 நம்ம வாசிக்கும் பொழுது அங்க 5000 பேருக்கு அந்த போஷித்து அவங்களுக்கு தேவன் மலை பிரசங்கத்தெல்லாம் பண்ணும்பொழுது அந்த 5000 பேரை பார்க்கும்போது தேவனுடைய மனசு உருகி போச்சு. ஐயோ, அந்த 5000 பேர் ரொம்ப லேட்டா போறாங்களே, இவங்களுக்கு சாப்பாடு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கும் போதே அவர் என்ன யோசிக்கிறாரு, என்னத்தை தேடுறாரு, ஏன் இங்க சுத்தி முத்தி பாக்குறான்னு சொல்லி அந்திரேயா கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு அப்பதான் ஏசாமி இவங்களுக்குலாம் ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது அப்படியே அந்த கூட்டத்துல அப்படியே கண்ணு விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சாதாரணமான ஒரு அந்திரேயா. அவர் இப்ப செய்ய போறது அடுத்த அசாதாரணமான காரியத்தை நீங்க பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய காரியம் நீங்க உங்களுக்கு தெரியும். இப்ப பார்க்கும்போது சிறுவன் அவன் உட்காந்துருந்தான். அவன் பெட்டி அப்பதான் திறந்து அவன் சாப்பிட்றதுக்கா உட்காடுறான். அதுக்குள்ள பார்த்தாக்கா 5 அப்பம் இருந்துச்சு, 2 மீன் இருந்துச்சு. உடனே சிறுவன்கிட்ட போய் கேட்கறான். அந்திரேயா கேட்கிறாரு, இது ஏசப்பா கேட்கிறாரு, நீ கொடுக்குறியான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த சிறுவன் என்ன செய்யறான், தன் கையில இருந்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து அப்படியே அந்திரேயோட கையில கொடுக்குறான். ஆண்ட்ரூ அந்த அந்திரேயா என்ன செய்யற, அதை அப்படியே வாங்கிட்டு போகும்போது போயிட்டே இருக்காரு. ஏசப்பா கிட்ட போறாரு. அப்பமும் அது 5 அப்பமும் 2 மீனாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஏசப்பா கையிலையும் கொடுத்துட்டாரு. ஏசப்பா கையில கொடுக்கும்போது அது பாக்குறாரு, அந்த 5 அப்பம் 2 மீன் தான் பாக்குறாரு. ஆனா அங்க இருக்கிற புருஷர்கள் என்னது 5000 பேர். ஐயோ, இத்தனை பேருக்கு எப்படி ஏசப்பா அதை கொடுக்க போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏசப்பா தம் பிதாவை நோக்கி அதுக்கு ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு அதை பிட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போதே அது பலுகி பெருக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஏசப்பா ஜெபம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பிதாவத்தை கேட்டு கொடுக்கும்போது ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. அந்த அற்புதத்துக்கு காரணம் யாரு? அந்திரேயா தான். அவன் அந்த சிறுவனை கண்டுபிடிச்சனால என்ன செய்ய முடிஞ்சது, அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்போ அங்க அசாதாரணமான காரியம் நடந்துச்சு. 5000 பேர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் சாப்பிடுனாக்கா, மீதிய மனைவி மேல பிள்ளைகள் மாதிரிலாம் சாப்பிடுனாக்கா அது எவ்வளவு பெரிய அற்புதம். அந்த அற்புதத்துக்கு காரணமா இருந்த ஒரு சாதாரணமான மனுஷன். ஆனா அங்க நடந்த அற்புதம் அசாதாரணமான ஒரு அற்புதம். 3வதாக இந்த பேதுரு செய்த காரியம், 1 பீட்டரை கொண்டாந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாப்புல. 2வது 5000 பேருக்கு அந்த சின்ன பையன் சிறுவன்ட்டு 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கி கொண்டு போய் ஏசாமி கையில கொடுக்குறாப்புல. 3வது அந்த காலத்துல கிரேக்கர்கள் ஏசாமி கிட்ட அழைக்கப்பட்டு வர்றதுக்கு அந்திரேயா ஒரு காரணமா இருந்தாரு. அந்த நாட்டுல புறஜாதி மக்கள் அப்படிலாம் சொல்லி தள்ளி வைப்பாங்க, இஸ்ரேல் மக்கள் தான் பெரியவங்க, யூதர்கள் பெரியவங்கலாம் சொல்லி இருக்கிற அந்த நாட்கள்ல
இந்த கிரேக்கர்களை யோவான் 12:20-22 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னாக்கா, இவர் கிரேக்கர்களை ஏசாமிட்ட அழைத்து கொண்டு வர்றாரு. அப்போ ஆத்துமாக்கள் அழைத்து கொண்டு வர்றாரு. அவ்வளவு ஈஸியே கிடையாது. அப்ப இவர் எப்படி செயல்படுறாங்கனாக்கா, மக்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் மத்தியில ஒரு பாலமாக இருக்கிறார். He was a bridge between Christ and people. அப்போ மக்களுக்கும் ஏசாமிக்கும் நடுவுல ஒரு பாலமாக அவர் செயல்படுறாரு. இது ஒரு அசாதாரணமான காரியம். யாரும் துணிஞ்சு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குலாம் ஏசாமி தெரியாதவங்ககிட்ட போய் வாங்க நீங்க வாங்க ஏசாமிட்ட வாங்க, அவர் இவ்வளவு அற்புதம் செய்யறாரு பாருங்க அப்படிலாம் சொல்லி கூட்டிட்டு ஜீவனுக்கு ஏதுவான வழியை அவங்களுக்கு என்ன செய்யறாரு, காட்டி கொடுக்குறாரு. இப்ப இந்த அந்திரேயா ஒரு சாதாரணமான மனுஷன்தான். ஆனா அவன் செய்த செயல்கள் எல்லாம் அசாதாரணமான செயல்கள். நாம எப்படி இருக்கிறோம்? அந்திரேயா இடத்துல நம்ம இருந்தோம்னாக்கா, நம்ம கூட பிறந்தவங்க, நான் தான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், நான் தான் ஏசாமி பின்பற்றுகிறேன், வீட்டுல இருக்கவங்களை கூட நான் ஏன் துன்பப்படுத்தணும், அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க ஏன் வெயிலையும் மழையிலும் நினையணும், அவங்க ஏன் பாதின சாப்பாடு சாப்பிடாம இருக்கணும் சொல்லி கூட பிறந்தவங்களை அழைச்சி நம்ம ரட்சிப்பை சொல்லாம இருக்கிறோமா? இல்ல, கூட்டம் நடக்குது, ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய மினிஸ்ட்ரி நடக்குது, அங்க அந்த இவாஞ்சலிஸ்ட் பயங்கரமா பேசுறாரு, நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய பேர் ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனா நேரம் தாழ்ந்து போயிருது. 1 மணிக்கு முடியிற கூட்டம், வீட்டுக்கு போய் மக்கள்லாம் சாப்பிட்ருவாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்மளும் அந்த கூட்டத்துல இருக்கிறோம். நிறைய பேர், சில பேர்லாம் சுகர் பேஷண்ட்ஸா இருக்கிறாங்க, அவங்களாம் மயங்கி விடுறாங்க. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சு அவங்களுக்காக ஏதாவது உதவி செய்யறதுக்கு நம்ம முற்படுறோமா? யோசித்து பார்ப்போம். நம்ம பாக்கெட்ல இருக்க அந்த காசு எடுத்து கொஞ்சம் ஏதோ ஒரு பிஸ்கெட், மாறி பிஸ்கெட்னா கூட பரல, அதை வாங்கி கொடுக்குறோமா? யோசித்து பார்ப்போம். சிந்திக்க வேண்டிய செயல் இது. அடுத்தபடியாக நம்மளுக்கு தெரிஞ்ச மக்களை, புறஜாதி மக்கள் இருக்கும்போது அவங்கள்ட்ட ஏசாமி பத்தி நம்ம சொல்றோமா? நம்ம வந்திருக்கிறது கடைசி காலம், இந்த நேரத்துல நம்ம சொல்றோமா? சொல்லி ராஜ்யத்துக்காக அவங்கள நம்ம சேர்க்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். சாதாரணமான ஒரு அந்திரியா ஆனா அசாதாரணமான காரியத்தை செய்தார். இந்த 5 நபர்களை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த 5 நபர்கள் மூலமா நாம கற்றுக்கொண்ட பாடம் என்ன? முதலாவது சிறு பெண்ணை பத்தி பார்த்தோம். நம்ம அந்த சிறு பெண் அடிமை பெண்ணாக தான் கொண்டு வரப்பட்டா. ஆனா நாகமான் வீட்டுல உதவிக்காக அங்க அவ இருக்கிறா. அந்த சிறு பெண் அவருடைய கரிசனையினால, ஊக்கமளிக்கும் வார்த்தையினால, ஒரு தீர்க்கதரிசியை காட்டின நிமித்தமாக நாகமானை மெய் தேவனை அறிய வைத்தாள். ஒரு அற்புதத்தின் மூலமாக அந்த லெப்ரசிலாம், அந்த குஷ்டலாம் சுகமான நிமித்தமாக ஒரு மெய் தேவனை அந்த நாகமான் கண்டு கொண்டாரு. இது ஒரு சாதாரண சிறு பெண்ணு அசாதாரணமான ஒரு காரியத்தை செய்த ஒரு நிகழ்வு. 2வது நம்ம பார்த்தது 2 காசு போட்ட 7 விதவை. அவருடைய சரித்திரத்தை பத்தி நம்ம மார்க்லயும் லூக்லயும் நம்ம வாசித்து பார்க்கலாம். ஒரு 7 விதவை தனக்குள்ளத ஜீவனுக்கு ஏதுவான 2 காசு தான் அதனால போட்டா. அது எதுக்கு பயன்படுது? சுவிசேஷத்துக்காக பயன்படுச்சு. நம்ம அது என்ன கத்துக்கொள்ளலாம்க்கா? அவ உள்ளதெல்லாம் கொடுத்தா, அவ தியாகத்தோடு கொடுத்தா, அவ உண்மையோடு கொடுத்தா, தாழ்மையோடு கொடுத்தா. தேவன் நீ எப்படி கொடுக்கறாய் என்பதை பாக்குறாரு, எவ்வளவு கொடுக்கறத நீ பார்க்க மாட்டாரு. உன்கிட்ட ஒரு 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 10 ரூபாய் நீ எனக்கு சம்பாதிச்சிருக்க, சரி நான் இது போடணும், தசம பாவம் போடணும், போய் 1 ரூபாய் போடுறதுக்கு பலு இவர் 5 ரூபாய் போட்டாக்கா தேவன் அதை பார்ப்பாரு. ஆனா அது எவ்வளவு 5 ரூபான்னு சொல்லிட்டு அவரை பார்க்க மாட்டாரு. ஆனா உள்ளத்தை பார்ப்பாரு. பரவாயில்ல, அந்த பிள்ளை 10 ரூபாய் வச்சிருந்துச்சு, 5 ரூபாய் நம்மளுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்வாரு, நீ எப்படி கொடுக்குறன்னு நம்ம உள்ளத்தை தான் பார்ப்பாரு. அப்ப நம்மளும் அந்த விதவை போல தியாகத்தோடு, உண்மையோடு, தாழ்மையோடு நம்ம கொடுத்தோம்னாக்கா, அதுல நான் டீட்டெயிலா சில வசனங்கள்லாம் நான் சொன்னேன். அது எப்படி விதைக்கப்படுதோ, ஜனங்கள் மேல போடப்படுதோ, அவங்களுக்கு எப்படி ரட்சிப்பு கிடைக்குதோ, அதுக்கு ஏதுவாக நம்ம கொடுக்கிற காசோ, நம்ம கொடுக்கிற பொருட்களோ நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுகிறதா இருக்கும். 3வது நம்ம பார்த்த நபர் ரோதை. அப்போ சில 12 நீங்க போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அதை வாசித்து பார்க்கலாம். அது ரோதை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அவர் சாதாரண பணிபுரியும் நபராக தான் இருந்தா. மார்க்குடைய அம்மா வீட்டுல பணிபுரியும் இருந்தா. அவருடைய வேலை பணிபுரிய வேண்டாம், அது மீறி அவர் செய்ய தேவையே இல்லை. ஆனா இந்த மகளுடைய செயல்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? அவ சிறுமியாக இருந்தாலும் அவ அவ தான் சிறுமிதான், தலை செய்ய முடியாது, இயல முடியாதுன்னு சொல்லல. அவ தன்னுடைய இயலாமையெல்லாம் மறைச்சு போட்டு மற்றவங்கள மாதிரி பெரியவங்கள மாதிரி அவளும் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் பேதுருக்காக ஜெபித்தா. நம்ம சில நேரம் இந்த கூட்டத்துல இருக்கிற சில பேர் யங்கா கூட இருக்கலாம்.
எனக்கு இந்த வேலை இல்லை, எனக்கு இந்த பொறுப்பு இல்லை, இது செய்துக்க வேற யாரா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நகண்டு போயிடுறோமா? இல்லாட்டி நாமளும் மற்றவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? முக்கியமா ஆல் நைட் ப்ரேயர் நம்ம எத்தனை பேர் போறோம்? அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தாக்கா நம்மளும் அந்த மாதிரி ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக அவ எப்படி அற்புதத்தை முதல் கண்டு அறிவிச்சாலோ அதே மாதிரி நம்மளும் கர்த்தர் வந்து நிறைய அற்புதத்தை காணும்னு வாக்கியத்தை நமக்கு தருவாரு. அதனால நம்ம எதிர்பார்ப்போடு ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அவர் எதிர்பார்ப்போடு ஜெபிச்சா பேதுரு வந்துருவாரு 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 தான் சேர்ந்து ஜெபிச்சா. அதே மாதிரி பேதுரு வந்துட்டாரு. 4வது நபராக நம்ம பார்த்தது ஏபத் மெலிக். எரேமியா 38:39. அவர் ஒரு எத்தியோப்பியன் தான். ஆனா தீர்க்கதரிசி எரேமியாவுக்கு அவர் என்ன செய்தாரு? நன்மை செய்தார். அவர் நன்கு அறிந்து வச்சிருந்தாரு, அவருக்கு நன்மை செய்தாரு. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ற பாடம் அதுதான். சுத்தில அந்த உலகத்துல ஒரு காரியம் நடக்கும்பொழுது ஒரு ஒரு கெட்ட காரியம் தான் நம்ம சொல்லணும். ஒரு தூக்கி போட்டு துறவுல போடுறாங்களா சும்மாவா? எப்படி யோசிப்ப போட்டாங்க குழியில, அந்த மாதிரி தானே போடுறாங்க. அதெல்லாம் சுத்தி முத்துல பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க கை கட்டிக்கிட்டு. இவர் தனியாக இருந்தாலும் சரியான காரியத்தை சரியான நேரத்தை செய்யறதுக்கு முற்பட்டார். அவர் இசவில்லே அல்ல, ஆனா தைரியமா உண்மையோட செயல்பட்டாரு. சரியான நேரத்துல செயல்பட்டாரு, உண்மையுள்ளவனா செயல்பட்டாரு. ராஜாக்கிட்ட போய் தைரியமா கோரிக்கையை வச்சாரு. இதுல என்ன பண்ணாரு? தேவன் அவனை காப்பாற்றுறதுக்காக வாக்கு கொடுத்தாரு. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் ஒரு மனுஷனை கூட காப்பாத்துறதுக்கு நம்ம செஞ்சாக்கா தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. 99 ஆடுகளுக்காக அல்ல, தொலைந்து போன ஒரு ஆட்டுக்காக அவர் வந்தாரு. அநேக ஜனங்கள் மத்தியில நம்ம வாழ்றோம், அநேக நண்பர்கள் மத்தியில் நம்ம வாழ்றோம். அதுல ஒரு நண்பர் கூட ரட்சிக்கப்படனாக்கா நியாய தீர்ப்பனைக்கு நமக்கு கை நீட்டி சொல்லுவாங்க, இவ கூட தான் நான் இருந்தேன், இவர் கூட தான் நான் இருந்தேன், இவங்க யாருமே எனக்கு ஏசாமி பத்தி சொல்லலைன்னு. இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கிற நேரத்துல இந்த ஏபேத் வந்து தைரியமாக தனியாக நின்று ராஜாட்ட உத்தரவு கேட்டு அங்க எரேமியாவை காப்பாற்றுகிறார். அப்ப இதுல தேவன் செஞ்சாரு, அவனை காப்பாற்ற நிமித்தமாக ஏபேத்தை காப்பாற்றுறதுக்காக வாக்களிக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் தான் அவரு. நம்ம செய்யற நன்மையெல்லாம் பார்த்து அவர் மறந்து விடுறதுக்கு அநீதி உள்ள தேவனே அல்ல. சின்ன சின்ன காரியம் நம்ம என்ன செய்யறோம், அவர் ஊழியத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், அதெல்லாம் கவனமா பார்த்துட்டு அவரை வந்து அதை மறந்து விட்டு போறதுக்கு, நம்ம அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுறதுக்கு அநீதி உள்ள தேவனே இல்லை. அவர் நீதிய நியாயமுள்ள தேவன் நமக்கு நீதி செய்வார். கடைசியா நம்ம பார்த்துட்டு வந்து அந்திரியாவை பார்த்தோம். யோவான் சுவிசேஷத்துல அது குறிப்பிட்டிருக்குது. இயேசுடைய 12 சீஷர்ல ஒருத்தர் தான் அவரு. அவர் வந்து செய்ததெல்லாம் பிறருக்கு வந்து தெரியுற மாதிரிலாம் எதுவுமே செய்யல அவரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில அவரு சாதாரணமான ஒரு சீஷனா இருந்து அசாதாரணமான காரியத்தை செய்தது மூலமாக நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்றோம்? நாம பெற்ற ரட்சிப்ப நாம தேவனை பின்பற்றதுனால, தேவனுடைய ராஜ்யத்தை கண்டடைந்தனால நம்ம சகோதரர்களுக்கு சொல்றோமா? அவங்களை அழைத்து கொண்டு வரோமா? ரத்த பிறப்பு மாத்திரம் இல்ல, அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட சகோதர சகோதரிகளாக நம்ம இருந்து எத்தனை பேர் நம்ம கொண்டு வந்திருக்கோம்? பசியா இருக்கிற இடத்துல, அநேகர் பசியா இருக்கிறாங்க, அந்த இடத்துல நம்ம கை நீட்டி அவங்களுக்காக நம்ம உதவி செய்யறோமா? அதே மாதிரி கர்த்தரை அறியாத மக்கள் புறஜாதிகளுக்கும் கர்த்தருக்கும் நடுவுல நின்று ஒரு பாலமாக ஒரு திறப்பின் வாசல் ஜெபனே வச்சுக்கலாமே, அது மாதிரி திறப்பின் வாசல் நின்று அவர்களுக்காக நம்ம மன்றாடுறோமா? மன்றாடி அவங்களுக்கு அழைத்து கொண்டு வந்து நம்மளுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கு வந்து சால்வேஷன் என்னது, ரட்சிப்புனா என்னது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமா? ஆர் வி பிளேயிங் த ரோல் ஆஃப் a bridge between Christ and people? கிறிஸ்துவுக்கும் மக்களுக்கும் நடுவிலே நம்ம ஒரு பாலமாக திகழ்கிறோமா? இல்ல நான் சாதாரணமானவதான், என்னால இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் அசாதாரணமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நழுவி போகிறோமா? நாமளும் ஒரு அந்திரியா போல இருப்போம். அவர் செய்தது போல சில காரியங்கள் நம்மளும் செய்யறதுக்கு முயல்வோம். இந்த 5 பேருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க கேட்டீங்க. அவங்க எப்படி சாதாரணமான மக்களா இருந்தா கூட அசாதாரணமான காரியங்கள் செய்தாங்க நம்ம வந்து தியானிச்சோம். இப்போ கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவங்க செய்த அதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கலாம். ஏன்னா தேவாதி தேவன் வந்து இந்த மன்னோரை மீட்க வந்து பெரிய ராஜாவாக வந்தார். அவர் திரும்ப வரப்போறாரு, நம்மளை சேர்க்க, விண்ணோடு சேர்க்க செய்யப்படுறாரு, தேவ தூதர்களோடு வரப்போறாரு.
போன மீட்டிங்ல கூட ஒரு மீட்டிங்ல எதிர்க்க சொன்னாங்க, ஒரு சாட்சி ஒரு வாலிபனை பத்தி சொன்னாங்க, எப்படி இந்த ரகசிய வருகையை பத்தி ஒரு தரிசனத்தை கண்டாருன்னு. ரொம்ப ரொம்ப சீக்கிரம், ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. அப்போ அவர் பின்பற்றுவோருக்கு பிதாவுடைய வீட்டுல மகிமையான வாழ்க்கை காத்திருக்கு. அதுக்கு நம்ம சாதாரணமாகிய நம்ம அசாதாரணமான காரியத்தை செய்தால் மட்டுமே தேவனோட ராஜரீகம் என்றென்றும் பண்ண அழைக்கப்பட்டு செல்வோம். கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிஷம் உங்க மனசுல நீங்க இருக்கிற தீர்மானத்தெல்லாம் எடுங்க. இந்த 5 கதாபாத்திரத்துல எது தொட்டுச்சு, எந்தெந்த பாயிண்ட் உங்களுக்கு தொடப்பட்டுச்சு, எந்தெந்த பாயிண்ட்ல நம்ம வீக்கா இருக்கிறோம், நம்ம செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், இதுல இவங்க எப்படி ஊக்குவிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடுங்க. மன்னோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணின்று மீண்டும் வாருமே, மன்னோராமெம்மை விண்ணோடு சேர்க்க விண்டூதரோடு வாருமே, பின்பற்றுவோர்க்கு பிதாவின் வீட்டில் பேரின்பத்தோடு வாழ்வதற்கு வாசஸ்தலங்கள் உண்டென்று சொல்லி சென்ற எம் தேவா வாருமே, மன்னோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணின்று மீண்டும் வாருமே, மன்னோராமெம்மை விண்ணோடு சேர்க்க விந்தூதரோடு வாருமே. எங்களை அதிகமா நேசிக்கிற எங்க ஜீவன நல்ல தகப்பனே, நம்ம நன்றியோடு 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 நாங்க துதிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, உங்களை பற்றி கத்தாவே நாங்க அறியவும், கத்தாவே உங்களை வளரவும் எங்களுக்கு கொடுத்துருக்க இந்த சாக்கியத்துக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நாங்க பார்த்த அந்த 5 கதாபாத்திரங்களை அது சிறுப்பினை போல கத்தாவே அப்பா நாங்களும் கத்தாவே கர்சனையோடு அப்பா கத்தாவே ஊக்கமான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லி தேவையானவர்களுக்கு சொல்லி கத்தாவே மெய் தேவனே அவங்களுக்கு கண்டடைய முடியாத சாக்கியத்தை கத்தாவே நாங்க உருவாக்க எங்களுக்கு கத்தாவே அசாதாரணமான காரியங்களை செய்யற மனுஷர்களாக நீங்க மாற்றணுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, அந்த 2 காசு போட்ட ஏழை விதவை கத்தாவே எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க சுவாமி. அந்த கத்தாவே காசு கத்தாவே அந்த பணம் கத்தாவே வார்த்தையாக மாறி கத்தாவே அப்பமாக மாறி கத்தாவே அநேக ஜனங்களுக்கு மேல போடப்படும் கத்தாவே அநேக நாட்களுக்கு பிறகு அந்த பலனாகிய ரட்சிப்பை அவங்க காண்றத கத்தாவே நாங்க பார்க்கிறோம் ஏசப்பா. நீ கத்தாவே இப்படிப்பட்ட காரியங்களை கத்தாவே எங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க. இப்படிப்பட்ட அசாதாரணமான காரியத்தை செய்ய நாங்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. கத்தர் கிருபை காட்டி கத்தாவே எங்களுக்கு நீங்க மனம் இறங்க விடுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்படியா கத்தாவே நாங்க சுவாமி ரோதைய கத்தாவே கண்ணோக்கி பார்த்தோமே கத்தாவே. அப்போ சில நடவடிக்கையில் இருக்க அந்த ரோத கத்தாவே ஒரு பணிபுரிய நபராக இருந்தாங்க கத்தாவே. ஆனா சிறுமி கத்தாவே எல்லா பணியிலும் முடித்து விட்டு கத்தாவே அந்த ஜெப கூட்டத்தோட சேர்ந்தாங்க சுவாமி. விசுவாசத்தோட காத்திருந்தாங்க சுவாமி. காத்திருப்பின் மூலமா கத்தாவே அந்த அற்புதத்தை அவங்க கண்ணாலே கண்டாங்க சுவாமி. பேதுரு நிற்கிறத தன்னுடைய கண்ணாலே பார்த்தாங்க. நாங்க இன்று எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எத்தனையோ பேர் கத்தாவே சிறைச்சாலைன்ற கத்தாவே அந்த பாவத்துக்குள்ள கட்டுக்குள்ள கத்தாவே கட்டுப்பட்டு கிடக்கிற அந்த வாலிப தங்கச்சி மரண தம்பி மரண மீட்டெடுக்க கத்தாவே எங்களுடைய நேரத்தை ஜெபத்துல நாங்க செலவழிக்க கத்திர எங்களுக்கு கிருபத்தனமாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்துக்காக அவங்க ஸ்தோத்திரம். இந்த அசாதாரணமான காரியத்தை சாதாரண மக்களாக எங்கள் மூலமா இது செய்வீராங்க அப்பா. அப்பா ஏபுத் மேலே கத்தாவே நாங்க எரேமியா 38-39 பாக்குறோம் சுவாமி. ஒரு எத்தியோப்பியனாக தான் சுவாமி. அந்த எத்தியோப்பியனுக்கு என்ன சுவாமி, அந்த தீர்க்கதரிசி மேல என்ன சாமி கருத்துன எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. யாருமே முற்படல கத்தாவே. ஆனா துறவுல இருந்து அவன் எடுக்கிறதுக்காக கத்தாவே தனியாக நின்று கத்தாவே அப்பா கத்தாவே இஸ்ரவேலாக இல்லானாலும் கத்தாவே உண்மையுள்ளவனா இருந்து கத்தாவே ராஜாட்ட தைரியமா போய் கத்தாவே கேட்கும்போது கத்தாவே அவனுக்கு உதவி கிடைக்குது கத்தாவே. உதவி கிடைச்ச நிமித்தமாக எரேமியா மீட்டெடுக்கிறாரு. ஆனா மீட்டெடுத்த அந்த மகனை நீங்க நினைவு கூர்ந்து கத்தாவே அப்பா நீங்க அவனை காப்பாற்ற வாக்கு கொடுக்குறீங்க சுவாமி. நாங்களும் அசாதாரணமான காரியங்களை எங்க உயிரை பணைய வைத்தோ அல்லது எங்களை பொருளை பணைய வைத்தோ எங்களுடைய நேரத்தை பணைய வைத்தோ நாங்க செய்யும்போது கத்தாவே எங்களை காப்பாற்றுவதற்காக எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக எங்களுடைய தேவையை சந்திக்கிறதுக்காக நீ இறங்கி வருவீர் கத்தாவே. நீ தேவதூர்ல அனுப்புவீங்க சுவாமி.
அப்படிப்பட்ட கிருபையை, அப்படிப்பட்ட கத்தாவே சுவாமி காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் கத்தா 50 கத்தாவே ஜீவ பலியாக இந்த இரவு நேரத்துல ஒப்பு கொடுக்கணும் சுவாமி. எங்க ஜெபத்தை நீங்க கேட்டீங்க, சுகந்த தூபவர்க்கமா வந்துச்சு, உடைய கலசத்தை சேர்ந்திருக்கு. நீர் அதை பார்த்து கத்தாவே எங்களை கண்ணோக்கி பார்க்கணுமா நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க இத்தப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. சாதாரணமான மக்களாகிய நாங்க அசாதாரணமான காரியங்களை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதி, கனம், மகிமை ஒருவருக்கே செலுத்திக்கிறோம். ஏசு என்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.